இனிய வணக்கம் உறவுகளே, உங்கள் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. ஏற்கனவே பகுதி ஒன்றில் உங்கள் மோட்டார் வாகனத்துக்கான இன்சூரன்ஸ் கார் தள்ளுபடிகளை பற்றி ஆராய்ந்திருந்தோம். அதில் 8 வித்தியாசமான முறையில் நீங்கள் தள்ளுபடிகளை பெறலாம் என்று கூறுகின்றேன். இது 2வது பகுதி. இதில் மேலும் 8 விதப்படி நீங்கள் அந்த தள்ளுபடிகளை பெறலாம். மேலும் கார் 8 இன்சூரன்ஸ் தள்ளுபடிகள். 9வதாவது ஆன்டி தெஃப்ட் தள்ளுபடி. அலாம் இம்மோபிலைசர் ட்ராக்கிங் சிஸ்டம் இருந்தால் பிரீமியம் குறையலாம், ஆனால் இன்சூரன்ஸுக்கு தெரிவிக்க வேண்டும். அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். 10வது புதிய வாகன பாதுகாப்பு அம்ச தள்ளுபடி. ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங், லேன் அசிஸ்டன்ஸ், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் போன்ற அம்சங்கள் பிரீமியம் குறைக்க உதவும். உங்கள் கார் ட்ரிம் லெவலை சரியாக தெரிவிக்க வேண்டும். அடுத்ததாவது 11வதாக நீண்ட கால லோயாலிட்டி தள்ளுபடி. அதாவது ஒரே நிறுவனத்தில் பல ஆண்டுகள் நீங்கள் காருக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தால் இது உங்களுக்கு அதுக்கான டிஸ்கவுண்ட், லோயாலிட்டி டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம். இது பெரும்பாலும் விளம்பரம் செய்யப்படாது. நீங்களாக கேட்டு ரினியூ பண்ணுகின்ற நேரத்தில் கேட்க வேண்டும். 12வது கிளைம்ஸ் ஃப்ரீ தள்ளுபடி. பல ஆண்டுகள் கிளைம் செய்யாமல் இருந்தால் பிரீமியம் குறையும். உங்கள் கிளைம் ஹிஸ்டரி சரியாக பதிவாகியுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துங்கள். 13வது டிஃபென்சிவ் டிரைவிங் கோர்ஸ் தள்ளுபடி. அப்ரூவ்ட் கோர்ஸ் முடித்ததால் பிரீமியம் குறையலாம். பலர் கோர்ஸை முடித்துவிட்டு இன்சூரருக்கு தெரிவிக்க மறந்து விடுகிறார்கள். இது சில இடங்களில் தான் சொல்வார்கள், சில இடங்களில் அதை உங்களுக்கு தரமாட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு அறியத்திருக்கின்றேன். 14வதாக சீசனல் வெஹிக்கிள் தள்ளுபடி. கன்வெர்டபிள் அல்லது சீசனல் காரை சில மாதங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் லிமிடெட் கவரேஜ் மூலம் செலவு குறைக்கலாம். முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும். 15வதாக பேமெண்ட் மெத்தட் தள்ளுபடி. மந்த்லி பேமெண்ட்டுக்கு பதிலாக அனுவல் பேமெண்ட் செய்தால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ், பராமரிப்பு செலவு குறையும். சிறிய சேவிங்ஸ் கூட ஆண்டுகள் சென்றால் பெரிய தொகையாக மாறும். 16வதாக பாலிசி ரிவ்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் தள்ளுபடி. முகவரி மாற்றம், வேலை மாற்றம், குறைந்த கம்யூட், குடும்ப மாற்றங்கள் இவையெல்லாம் பிரீமியத்தை பாதிக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை பாலிசி ரிவ்யூவை கேட்டால் பல தள்ளுபடிகள் திறக்கப்படும். முடிவாக, கார் இன்சூரன்ஸ் செலவு உங்கள் ஓட்டும் வரலாற்றை மட்டும் சார்ந்தது அல்ல. நீங்கள் பகிரும் தகவல்களையும் அது சார்ந்த ஒரு வருடத்திற்கு ஒரு போன் கால் நூற்றுக்கணக்கான டாலர்களை சேமிக்க உதவும். அடுத்து ரினிவலுக்கு முன் இந்த 16 தள்ளுபடிகளை பற்றி கேளுங்கள். ஏனெனில் நீங்கள் கேட்கவில்லை என்றால் அது கிடைக்காது. கேட்காமல் ஒரு காலம் ஒன்றுமே கிடைக்காது. எனவே நான் கூறிய 16 தள்ளுபடிகளை கவனத்தில் கொண்டு உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுக்கு விருப்பமானவர்கள், உங்கள் உறவினர்கள், அவர்கள் அனைவருடனும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது முக்கியமானது. உங்களது காசு. நீங்கள் தான் உங்களது மோட்டார் வாகனத்துக்கான இன்சூரன்ஸ் காப்புறுதியை செலுத்துகின்றீர்கள். இந்த காப்புறுதிகள் பல விதங்களில், பல இடங்களில் இது பல மிகவும் சிக்கனமானதாக தெரியவில்லை. இது அதிகமான செலவாக காணப்படுகின்றது. எனவேதான் இந்த 16 தள்ளுபடிகளை பற்றியும் நான் உங்களுக்கு விவரமாக கூறியிருக்கின்றேன். இதனை மறக்காமல் கேட்டு நீங்களும் அந்த தள்ளுபடிகளின் மூலம் நன்மை பெற வேண்டும் என்பதே எனது நோக்கம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.